أنت العزيز الغفور الرحيم يا الله أنت القدوس السلام الكريم. எங்கு பார்த்தாலும் மோசடி பெருகிவிட்டது. வாழ்க்கை முழுவதும் மோசடி மோசடி. பொருளாதார ரீதியான கொடுக்கல் வாங்கல் என்று சொன்னால் கேட்கவே தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு உருவாய் நபித்தோழர், அந்த நபித்தோழரை அழைத்து நபிகள் நாயகம் ஒரு தீனாரை கொடுக்கிறார்கள், ஒரு பொற்காசை கொடுக்கிறார்கள். கொடுத்து சொல்லுகிறார்கள், உருவாவே எனக்கா வேண்டி ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க. உருவா கடை வீதிக்கு செல்லுகிறார், ஒரு ஆட்டை விலை கொடுத்து வாங்குகிறார். வாங்கிய அந்த ஒரு தீனாருக்கு ஒரு ஆட்டை வாங்குவதற்கு பதிலாக 2 ஆடு வாங்குகிறார். நபிகளார் ஒரு தீனார் கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு சொன்னாங்க. இவர் ஒரு தீனார் கொடுத்து 2 ஆடு, நல்ல திறமையா பேரம் பேசி 2 ஆட்டை வாங்குகிறார். வாங்கிவிட்டு அதே சந்தையில் இன்னொரு பக்கம் போய் நின்று கொண்டு ஒரு ஆட்டை விலை பேசி வித்துறார். எவ்வளவுக்கு விற்கிறார்? ஒரு தீனாருக்கு வித்துறார். நபிகள் நாயகத்தில் வருகிறார், ஒரு ஆட்டோடு வருகிறார், நபிகளார் கொடுத்த ஒரு தீனாரோடு வருகிறார். 2ஐயும் நபிகளாரத்தில் ஒப்படைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமா இருக்கு, என்னப்பா நடந்துச்சு? போனேன், நல்ல வசமா ஒன்று மாட்டுச்சு, உட்கார்ந்து பேசினேன், பணிஞ்சு வந்துச்சு, அதை வித்தேன், லாபம் கிடைச்சிச்சு, கொண்டு வந்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய திறமையை பார்த்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் இவருடைய செல்வத்தில் இவருக்கு நீ பரக்கத்தை அதிகப்படுத்து என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். பிற்காலத்திலே உருவாவை பற்றி நபி தோழர்கள் எப்படி பேச ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். வகானலவு இஸ்தர துராபல ரபிஹ ஃபீஹி, இந்த ஆளு மண்ணை அள்ளி கொண்டு போனா கூட லாபம் சம்பாதிச்சுட்டு வந்துருவாயா என்கிற அளவிற்கு அவர் பெயரும் புகழும் பெற்றவராக உருவா மாறிவிட்டார் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். இந்த செய்தியில் நாம படிக்கிற பாடம் என்ன? ஒரு மனிதரை ஒரு உதவிக்காக அனுப்பி வைத்தால் அவர் அந்த உதவியிலே செய்யக்கூடிய காரியத்தில் நேர்மையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இடத்திலோ அல்லது தன்னுடைய தொழிலாளி இடத்திலோ ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் காசை கொடுத்து ஒரு சாமானை வாங்கிட்டு வர சொல்லுங்க, 400 ரூபாய் சாமான் இருக்கும். அவர் மிச்சம் கொண்டு வந்து தருவார். 500 ரூபாய் வாங்கிட்டு போயிருப்பாரு, சாமானுடைய விலை 400, மிச்சம் எவ்வளவு வரணும்? சாமான் 400 போக மீதி 100 ரூபாய் வரணும்ல, மீதி 50 ரூபாய் கைக்கு வரும். என்னவா அவர்கிட்ட கேட்டால் அவர் ஒரு கால்குலேஷன், மெனக்கிட்டு போனோம்ல, வேலை செஞ்சோம்ல, கூலி வேணும்ல, கூலி எடுத்துக்கிட்டு 50 ரூபா. கூலி எடுக்க தப்பு கிடையாது மார்க்கத்தில். வேலைக்காக ஒரு மனிதன் கூலியை பெற்றுக்கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, ஹலாலானது தான். ஆனால் அந்த கூலி எப்படி இருக்க வேண்டும்? சம்பந்தப்பட்டவருடைய பெர்மிஷனோடு இருக்க வேண்டும். அப்ப நான் போயிட்டு வந்தோம்ல 50 ரூபாய் எனக்கு, அப்படி சொல்லிட்டு வாங்குங்க. எத்தனை அடுத்த தடவை உங்களை அனுப்புவாரு? பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஹெல்ப் பண்ணுவாரு. திடீர்னு வீட்டில் விருந்தாளி வந்துட்டாங்க, ஸ்வீட் வாங்கிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தம்பி போய் வாங்கிட்டு வாங்கினா 25 ரூபாய் கமிஷன் அவனுக்கு. யார் ஏற்றுக்கொள்வார்? நம்மிடத்தை ஒருவர் செய்தால் நாம் ஏற்றுக்கொள்வோமா? நாமே ஒத்துக்கொள்ள மாட்டோம். அப்ப பிறருக்கு அதை செய்தால் இதை எப்படி இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும்? ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளி இடத்துல காசை கொடுத்து வீட்டுக்கு மளிகை கடை சாமான் வாங்கி கொடுத்தா 100 ரூபாய் காலி. ஒரு வாகனம் வைத்திருக்கிறவர் போய் பெட்ரோல் போட்டு வாயா, அதுல 100 ரூபாய் கமிஷன். அதுல அவன்கிட்ட வேற உள்குத்து வேற, நான் உனக்கு 10 ரூபாய் தந்துடுறேன், நீ 20 ரூபாய்க்கு பில் போட்டு கொடு. எங்கு பார்த்தாலும் மோசடி மோசடி மோசடி. என்ன உலகம் என்று கேட்கிற அளவிற்கு இதிலே முஸ்லிம்கள் தனித்து இருக்க வேண்டாமா? உலகம் ஒரு திசையிலே பயணிக்கட்டும். அதற்காக ஊரோடு ஒத்துப்போ என்று சொன்னால் மார்க்கத்துக்கு முரணாக கூட ஊரோடு ஒத்து செல்ல வேண்டுமா? நம்முடைய நேர்மையை, நம்முடைய நாணயத்தை, நம்முடைய ஒழுக்கத்தை வெளிப்படுத்த வேண்டாமா? ஒரு பேச்சிலே நம்பிக்கை இல்லையே.